ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 39வது சீரீஸு. டேட் பார்த்திங்கன்னா 25/7/2024. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண மாதிரி கோல்டு மார்க்கெட் 5 என்ட்ரி கொடுத்துருந்தது. 5 என்ட்ரியுமே நல்ல ப்ராஃபிட்டை ஓடிட்டுருக்கு. நல்ல லாஸில் லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5வது என்ட்ரி ரிவர்ஸ் ஆகி நல்லா வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் அந்த இடத்துலையே ரேஞ்ச் எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போச்சு. ரிவர்ஸ் போயிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இன்னும் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே ரேஞ்ச் இங்கே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த 5மே வந்து இங்கே மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகலாம். அப்படியும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த லெவலுக்கு வரலாம். 2332 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு கோல்டு இதுதான் சினாரியோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்குறோம். சில்வரில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்தது. 2 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்சை எடுத்திருந்தது. கோல்டு மூமெண்ட்டு கூடயே வந்து அதுவும் ட்ராப் ஆச்சு. இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண மாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தாங்க முடியாமல் வந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். 26.75 ஓகே, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிடுச்சு. அது எப்படி சொல்ல போகணும்னா, ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, நம்ம சொன்னது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சில்வரில் எந்த என்ட்ரியும் கிடையாது. சில்வர் என்ட்ரி எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஏயுடி கேடில் ஒன்றும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஒன்று கொடுத்தது. அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி கொடுத்து ஷார்ப்பாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் தாங்க முடியலைன்னா நல்லா ட்ராப் ஆகும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதே போல் இந்த இது கட் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு. ஓகே, பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதை கேன்சல் பண்ணி கீழே வந்ததுன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த இடத்துல ரிவர்ஸ் பாயிண்ட்டு மாறி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி எதுவும் கிடைக்கல. என்ட்ரி கிடைக்காததுனால நம்ம இதை வந்து இந்த 2 என்ட்ரியோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு நல்ல லாஸ் தான் போயிட்டுருக்கு. சின்ன என்ட்ரி நல்ல லாஸ் போயிட்டுருக்கு. இந்த லாஸ் வந்து எப்போ கவர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகுதோ இல்லையோ, ப்ராஃபிட் மேக்ஸிமம் ஆகுதோ இல்லையோ, 0 லாஸ்லையாச்சும் கவர் பண்ணணும். இது நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் என்ன நடக்குதுன்ட்டு. அப்பப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனும் கொஞ்சம் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நாம் போடுற வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறதெல்லாம் க்ளீனாக புரியும் உங்களுக்கு. அடுத்தது ஏயுடி ஜேபிஒய் பேரு எல்லாமே நல்லா ட்ராப் ஆகி நம்மளுக்கு ஒரு சிக்னல் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சிக்னல் வந்து நல்ல ட்ராப்பு வெளியில் வந்திருக்கு. இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஏயுடி நியூஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ட்ரி நிறைய ஓடிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எதனாலனா இந்த இடத்துல நல்ல ரேஞ்சு இங்கே மேலே போகும்போது ரேஞ்சில் தான் மேலே போயிருந்தது. இப்போ அதுக்கு மேலே ரேஞ்சு போக முடியாமல் கீழே வந்து இப்போ திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகின்னு இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு ஷார்ப்பாக இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுச்சு மேலே போகிறதுக்கு. போக முடியாமல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டு இப்போ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் பொறுக்கிட்டு ஷார்ப்பாக கீழே இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா அடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி கண்டிப்பாக கவர் பண்ணலாம். இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஏயுடி நியூஸ்லாண்டு கண்டிப்பாக கீழே இறங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது கேடு சிஹெச்எஃப். கேடு சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. இப்போதைக்கு எதுவும் கிடையாது. கேடு ஜேபிஒய் அதே போல் தான் ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஒரு என்ட்ரியோட ஷார்ப்பாக கீழே இறங்கி ஜேபிஒய் பேருன்றதுனால ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நல்லா மேலே போச்சு. இப்போ எல்லா பேரும் வந்து நல்ல கீழே இறங்கியிருக்கு. இப்போது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல நம்மளுக்கு, அதனால் அதை விட்டுடலாம். சிஹெச்எஃப் ஜேபிஒயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. இந்த என்ட்ரியை வந்து நம்ம இன்ட்டு போட்டு வச்சிடலாம். இது நம்ம ஃபாலோ பண்ணுற தேவையில்ல. ஓகே, மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இது நம்ம பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன், ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதனால் இது யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம. அடுத்தது ஹீரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்பாக மேலே போச்சு. ரெண்டாவது என்ட்ரி வந்தது, கொஞ்சம் மேலே போயிட்டு மூணாவது என்ட்ரி கொடுத்தது. மூணாவது என்ட்ரி இன்னும் ஷார்ப்பாக மேலே போயிட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் எந்த லெவலில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, எந்த லெவலில் லாஸ் கொடுக்குதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்ட்ரி கொடுத்தது. இப்போது ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஹெவியாக இருந்ததுனால கொஞ்சம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் பேட்டர்ன் ரெடி ஆகி கீழே இறங்குச்சுன்னா நம்ம ஷார்ப்பாக கீழே இறங்கிடும். ஓகே, அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோஸில் கடந்த ஒரு 2-3 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த பேட்டர்ன் வந்தது, அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னு, அதுக்கப்புறம் 5 என்ட்ரி கொடுத்தது. அந்த 5 என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆகிட்டு ரிவர்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இந்த லெவலுக்கு வரும், இந்த லெவலுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இங்கே தாங்க முடியலன்னா இந்த லெவலுக்கு வரும். இந்த லெவல் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் சொல்லியிருந்தேன். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஆகி நின்றுட்டுருக்கு. நம்மளது இன்னும் ப்ராஃபிட்டு க்ளோஸ் ஆகலை. இப்போதைக்கு இந்த 5 என்ட்ரியுமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்லேயே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது எப்படி என்ன நடந்ததுன்ட்டு. ஓகே, அடுத்தது ஹீரோ ஜிபிபி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9 என்ட்ரி இருந்திருக்கும். இந்த 9 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 8வது என்ட்ரி 9வது என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த 6, 7ம் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 5ம் ப்ராஃபிட்டில் இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவல் போகும்போதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டை தூக்கின்னு வந்துடும். இது எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம இதை கவர் பண்ணலாம். ஹீரோ ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 என்ட்ரி கொடுத்து செல்லில் 3வது என்ட்ரி கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரி கொடுத்து ஷார்ப்பாக மேலே போயிடுச்சு. இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணலை, மேலே போச்சு கன்சிடர் பண்ணல. ஆனால் ப்ராப்பரான சிக்னல் வந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். அதே போல் இந்த இடத்துல வந்த சிக்னலை கன்சிடர் பண்ணி இப்போ மேலே போயிருக்கு. அதுக்கு எந்த லெவலில் போகுது, இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் இந்த லெவல் போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். நம்மளுக்கு தேவையானது ப்ராஃபிட்டு கண்டிப்பாக கிடச்சிடும். அடுத்தது ஹீரோ நியூஸ்லாண்ட். இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஹீரோ யூஎஸ்டி ஒன்றும் கிடையாது. ஜிபிபி ஏயுடியில் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 2 என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி கிடச்சிது, மார்க் பண்ணி வச்சுட்டோம்.
அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா மேல போயிருக்கு. மேல போய் நம்மளுக்கு ஆனா என்ட்ரி குடுக்கல. ரிவர்ஸ் ஆவறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ரிவர்ஸ் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். கண்டிப்பாக. அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி வந்ததுன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஜிபிபி கேட். ஜிபிபி கேட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே மூவ்மெண்ட் இருக்கு. 1, 2, 3 என்ட்ரி கவர் பண்ணியிருந்தோம். இப்ப 4வது என்ட்ரி கெடைச்சிருக்கு. 4வது என்ட்ரி கெடைச்சதுக்கப்புறம் ஸ்லோவா மூவ் ஆகி கீழ வந்து நிக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல. ஸ்லோவா மூவ் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட்ல ஓரளவு ப்ராஃபிட்ல இருக்கும். இந்த 2 என்ட்ரியும் கவர் பண்ணி ப்ராஃபிட் ஆயின்னு இருக்கு. பார்க்கலாம். இது மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ப நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ சிஹெச்எஃப் மாரி பெரிய பேட்டர்ன் ரெடியாகி ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன ஒரே ஒரு என்ட்ரி பேட்டர்ன் ரெடி பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். அடுத்தது 4 என்ட்ரி ஓடி இருந்தது. இந்த 4 என்ட்ரியும் நல்ல லாஸ் குடுத்திருந்தது 2, 3 வீடியோஸ்க்கு முன்னாடி. இப்போ அது எல்லாமே கவர் பண்ணி ரேஞ்ச் எடுத்து கீழ வந்தது. நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா என்ன மீனிங்னா, இதுக்கப்புறம் மேல போற மாரி போயிட்டு ஷார்ப்பா கீழ இறங்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயி ஷார்ப்பா கீழ இறங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. இந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரேஞ்சில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு டச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ரேஞ்ச் டச் ஆகல இன்னும். அதுக்குள்ள நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆயின்னு இருக்கு. இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன நடந்ததுன்ட்டு. ஏன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் ஃபுல் கன்ஃபர்மேஷன் வரல. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல இத கவர் பண்றேன். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ற மாரி தான் ஸ்டேஜ். ஆனா கன்ஃபார்ம் ஆகல. ஓகே. அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒய் இப்போ ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. சிக்னலும் வந்திருக்கு. இந்த என்ட்ரிய நம்ப கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த என்ட்ரிய நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இது எந்த லெவலுக்கு நம்மளுக்கு மூவ் ஆகுது, இது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் குடுக்குதுன்ட்டு அடுத்த வீடியோஸ்ல நம்ம இத கவர் பண்ணலாம். ஓகே. ஆ ஓகே. அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்ட். ஜிபிபி நியூசிலாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் ஷார்ப்பா மேல ரேஞ்ச் எடுத்து நல்லா மேல போயிட்டு, இன்னொரு என்ட்ரி குடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். இன்னொரு என்ட்ரியும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்றோம், இந்த இடத்துல இருந்து ஷார்ப்பா எவ்வளோ தூரம் கீழ வருதுன்ட்டு வெயிட் பண்றோம். எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு மேஜரா இருந்தது சப்போர்ட். இப்போ இதுக்கு மேல போச்சுன்னா, இந்த லெவல் தான் ரேஞ்ச். இந்த 2 என்ட்ரியும் ஃபர்ஸ்ட்டு இங்க லெவலுக்கு வரும். இந்த லெவலுக்கு வந்து பண் எதுவும் நம்மளுக்கு சப்போர்ட்டு செட் ஆகலன்னா, அடுத்தது ஸ்ட்ரெயிட்டா இந்த ரேஞ்சுக்கு வந்துரும். இந்த ரேஞ்ச் வரும்போது நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜிபிபி நியூசிலாண்டு இதுதான் நம்மளுக்கு ஆ ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டில பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு செல் வந்து ரேஞ்ச் எடுத்து மேல போய் ப்ராஃபிட் புக் பண்ணும். இப்போ வந்து அடுத்த செல் சிக்னல் வந்து 1, 2, 3, 4 4மே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்னு சொல்லியிருந்தேன். அதே போல இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிக்குது. அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டில பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு நெறைய சான்சஸ் கம்மின்னு சொல்லிட்டேன். ஏன்னா, இந்த இடத்துல நெறைய பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணி மேல தூக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். எந்த லெவலுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்ப நியூசிலாந்து சிஹெச்எஃப். நியூசிலாந்து சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி கிடைச்சது. அத நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். அடுத்தது நல்ல ஷார்ப்பா ரேஞ்ச் எடுத்து கீழ வந்தது. இப்போ ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த என்ட்ரிய வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்த சிக்னல்ல வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. அதனால அத இன்டூ போட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா கீழ வந்துட்டு ஒரு என்ட்ரி கிடைச்சது.
அந்த என்ட்ரிக்கு அப்புறம் இன்னொரு என்ட்ரி இப்போ கிடச்சிருக்கு. இது 2மே ஆவரேஜ் பண்ணி மேலே போகும்போது நல்ல ப்ராஃபிட்டு புக் பண்ணலாம். அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒய்ல பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரியை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி இது எந்த ரேஞ்சில் போகுதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்படியே கவர் பண்ணலாம். அடுத்தது நியூசிலாந்து கேடு. நியூசிலாந்து கேடில் இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருந்தது சிக்னலோட. அடுத்தது 2வது என்ட்ரியும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இந்த 2 என்ட்ரியும் வந்து எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். எந்த ரேஞ்சு போகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அடுத்தது ஷார்ப்பாக மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். இந்த 2 ரேஞ்சை தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த இடம் வரும். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு 2 என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். யூஎஸ்டி கேட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. யூஎஸ்டி சிஹெச்எஃப் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. யூஎஸ்டி ஜேபிவி இதுலேயும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுற இந்த கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகே, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. ரெகுலராக பாருங்கள். நம்ம லைவும் போட்டுட்ருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.